ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போது நம்மளோட மீல் மேக்கரில் நம்ம வெந்நியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா உப்பி நல்லா பெருசாக வந்திருக்கும். உங்ககிட்ட நீங்கள் என்ன சைஸில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய சைஸ் உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மீல் மேக்கர் 10 நிமிஷம் ஆனோன்னா இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்த்துட்டு இந்த மீல் மேக்கரை உள்ளே போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா புழிஞ்சு அதோட தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துருங்க. எந்த அளவுக்கு உங்களால் புழிய முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது வீட்டில் செஞ்ச கரம் மசாலா. உங்ககிட்ட எது இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை லைட்டாக நல்லா கிண்டிட்டு இது கூட நான் இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக இது வத்தப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் இதை கிண்டினாலும் மாவு அது கூடவே கோட் ஆகாது. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிழிஞ்சு நீங்கள் அமர்த்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்க தண்ணிலாம் வெளியே நல்லா ஒன்றோட ஒன்று நம்ம போட்ட மசாலாவும் மீல் மேக்கரும் ஒன்றோட சேர்ந்துடும். இந்த டைமில் நான் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இது மேலே விட்டுட்டு நல்லா இதை கிண்டிக்கிறேன். லைட்டாக கிண்டினா போதும். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் இந்த மீல் மேக்கரை நான் இது உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருக்கேன். போட்டதும் அப்படியே மேலே வந்துடும். நல்லா இதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கலர் மாறினதும் இதை வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது அந்த கிறிஸ்பினஸ் போயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அந்த குழந்தைங்க மென்று சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மணி நேரம் கழித்து அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடையில் உள்ள ஸ்நாக் கேட்கும்போது வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.